சூர்யா வந்து துருவநட்சத்திரம் பண்ணுறதுக்கு அவர் யோசிச்சியே கூட தான் நான் நினச்சேன். ஃபேவராக கூட நான் கேட்கல. ஜஸ்ட் ட்ரஸ்ட் தான். வி டிட் 2 films together. எவ்வளோ தப்பாக போகும் சொல்லுங்கள். ரியலி அப்செட்டிங். Dr. Shivarma, Oil Tarum Ayurveda and GT Holidays presents Behindwoods Master Inspires with director Gautam Vasudev Menon. ஏன் நீங்கள் திரும்ப யாரோட ஜெயிச்சிங்களோ அவங்களோட சேர்ந்து படங்கள் பண்ண முடியல? சூர்யா வந்து துருவநட்சத்திரம் பண்ணுறதுக்கு அவர் யோசிச்சியே கூட தான் நான் நினச்சேன். ஏன்னா காக்க காக்க அண்ட் வாரணம் வாஸ் மேட் லைக் தட் ஒன்லி. வி ஹேட் அன் ஐடியா. கதை கேட்டு ஐடியா கேட்டு எப்படி எல்லாம் நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டே இருந்தார். ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லை பிரதர், எனக்கு யாருக்கு தெரியும். he could have trusted this director who's made காக்க காக்க அண்ட் வாரணம் ஆயிரம் தான் என்னுடைய தாட். ஃபேவராக கூட நான் கேட்கல. ஜஸ்ட் ட்ரஸ்ட் தான். வி டிட் 2 films together. எவ்வளோ தப்பாக போகும் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். ஓகே, உங்களுக்கு புரியல, இது பிடிக்கல, ஆனால் என்ன தப்பாகவும் நினைக்கிறீங்க, உங்களுக்கு அடுத்த படம் வராமல் போகுமா, நான் தானே ப்ரொடியூஸ் பண்ணேன், எனக்கு தானே பிரச்சனை, வாங்க அப்படின்னு அவ்வளோ கேட்டேன். பட் இட் டிட்ன்ட் ஹேப்பன். இட்ஸ் நாட் லைக் நம்ம தாண்டா, சத்தியமாக அப்படி கிடையாது. ஐ எம் ஸ்டில் இப்போ துருவநட்சத்திரம் ஈவன் தோ படம் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இந்த இன்டர்வியூவில் ஸ்டெப்பர்ஸ் எடுத்து போடுவாங்க. இந்த ஃபிலிம் டசன்ட் ஒர்க், பட் ஐ எம் ஸ்டில் சேயிங் இட். த ஒன்லி ரீசன் வை நான் இன்னும் துருவநட்சத்திரம் பிடிச்சி வச்சிருக்கேன்னா, இந்த 2 படங்கள் மிஸ் ஆனது கௌதமோட கெரியருக்கு ஒரு சின்ன ஷேக் பில் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? யூர் ரைட். ஐ மூட் ஆன், பட் ஐ வாஸ் ஸ்டக் டெஃபினெட்லி. ஏன்னா துருவநட்சத்திரம் ஐ வாஸ் த ப்ரொடியூசர் அட் தட் டைம். வேறு யார் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட ஓகேயாக தான் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அவர் இல்லைன்னு சொன்னது தான் எனக்கு வந்து இட் வாஸ் லைக் ரியலி அப்செட்டிங். இதில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவங்க ஏன் நினைக்கிறாங்கன்றதான் எனக்கு புரியல. நீங்கள் மலையாளத்தில் எந்த படம் எடுத்தாலும் இதில் எனக்கு என்ன இருக்குன்னு அவன் நினச்சிருந்தான்னா அந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்காது. இங்கே ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மரியாதை இருக்காது கண்டிப்பாக. Dr. Shivarma, Oil Tarum Ayurveda and GT Holidays presents Behindwoods Master Inspires with Gautam Vasudev Menon. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. லாங் டைம். ஆமாம். இப்போ பொதுவாக வந்து ஒருத்தர் வச்சு ஒரு ஹிட் பண்ணுறோம், ஒரு நாள் அந்த காம்போ திரும்ப ஒர்க் பண்ணுவாங்க. அது சூர்யா கூட நடந்திருக்கு உங்களுக்கு. அது மாதிரி ஏன் நீங்கள் திரும்ப யாரோட ஜெயிச்சிங்களோ அவங்களோட சேர்ந்து படங்கள் பண்ண முடியல? அதை விட்டு சில கான்ட்ரவர்சிஸ் ஐ புட் இட் இன் அ வெரி டிப்ளமேட்டிக் வே, டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. நீங்கள் என்ன டிப்ளமேட்டிக் வேல போட்டாலும் இட் டசன்ட் பிகம் டிப்ளமேட்டிக். ஓகே, லெட் இஸ் பி பிளாக் அண்ட் ஒயிட் தென். I think, I don't know, it's the actors, it's the heroes. They சொன்னால் சினிக்கல், என்ன இவன் வந்து கரிச்சு கூட்டிகிட்டே இருக்கான்ற மாதிரி இட் மைட் சவுண்ட். பட் ஆனஸ்ட்லி இட்ஸ் நாட் தட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேபி வை அவங்களால சில படங்கள் டக்குன்னு எஸ் சொல்ல முடியல. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம். லைக் ஆனஸ்ட்லி சூர்யா வந்து துருவநட்சத்திரம் பண்ணுறதுக்கு அவர் யோசிச்சியே கூட தான் நான் நினச்சேன் ஆக்சுவலாக. ஏன்னா காக்க காக்க அண்ட் வாரணம் வாஸ் மேட் லைக் தட் ஒன்லி. வி ஹேட் அன் ஐடியா, தேர் வாஸ் அ ஸ்கிரிப்ட் அண்ட் தென் வி ஒர்க்ட் அட் இட். எல்லா விஷயமும் நானா பட்டேக்கர், மோகன்லால் சார்ட்டு தான் நான் போய் அந்த ஃபாதர் கேரக்டர் ப்ளே பண்ண சொன்னேன். ஐ மெட் தெம், கதையும் சொல்லி எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு காரணம் சொன்னாங்க. நானா பட்டேக்கர் ஆக்சுவலாக சொன்னார், எனக்கு என்னோடய வாய்ஸ் நீங்கள் டப் பண்ணுவீங்கல்ல, என் ஸ்ட்ரென்த்தே என்னோடய ஃபோட்டே என்னோடய வாய்ஸ் தான், தென் வை வுட் யூ வாண்ட் மீ இந்த ஃபிலிம் ரொம்ப கரெக்டாக சொன்னார். சூர்யா சார் ஐ வில் டூ இட் அப்படின்னாரு. ஹீ ஹேட் த கட்ஸ் டு பிளே an older man in that film and he knew he was also playing a younger character, but somehow with துருவநட்சத்திரம் he didn't pick it. கதை கேட்டு ஐடியா கேட்டு எப்படி எல்லாம் நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டே இருந்தார். ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லை பிரதர், எனக்கு யாருக்கு தெரியும். ஐ மேக் திஸ் ஃபில்ம், ஐ ஹேவ் அன் ஐடியா, லெட்ஸ் டூ இட். நீங்கள் இருந்தீங்கன்னா நான் வேறு மாதிரி ஒன்று பண்ணுவேன், ஆக்ஷன்லாம் நினச்ச மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி தான் இறங்கணும். சம்வேர் he didn't pick it. He could have trusted this director who's made காக்க காக்க அண்ட் வாரணம் ஆயிரம் தான் என்னுடைய தாட். ஃபேவராக கூட நான் கேட்கல. ஜஸ்ட் ட்ரஸ்ட் தான். வி டிட் 2 films together. எவ்வளோ தப்பாக போகும் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். ஓகே, உங்களுக்கு புரியல, இது பிடிக்கல, ஆனால் என்ன தப்பாகவும் நினைக்கிறீங்க, உங்களுக்கு அடுத்த படம் வராமல் போகுமா, நான் தானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எனக்கு தானே பிரச்சனை, வாங்க அப்படின்னு அவ்வளோ கேட்டேன். பட் இட் டிட்ன்ட் ஹேப்பன். ஐ மீன் டுடே there's no limit at all. என்ன வேணால் ஆக்ஷன் காமிக்கலாம். புஷிங் த பவுண்டரிஸை நீங்கள் ரொம்ப முன்னாலே பண்ணிட்டீங்களோ? பட் வித்வுட் திங்கிங் ஆஃப் இட் லைக் தட் கோபி. இட்ஸ் நாட் லைக் நம்ம தாண்டா, சத்தியமாக அப்படி கிடையாது. ஐ டென்ட் திங்க் டூ மச் அபவுட் இட். ஐ ஆல்வேஸ் தாட் திஸ் வாஸ் மெட்டீரியல் தட் குட் ட்ராவல் இன்டர்நேஷ்னல். அவ்வளோதான். ஒரு ஃபிலிம், என்னோட ஒரு ஐடியா ஆஃப் த ஃபில்ம், இன்றைக்கி ஓடிடி வந்திருக்கு, ஓகே, அன்றைக்கி இல்லை. ஐடியா ஆஃப் அ ஃபில்ம் இஸ் உலகத்தில் எல்லாருமே இதை பார்க்கணும், ஒரு குறுகிய தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஹீரோ ஷுட் டிரான்சென்ட் அப்படின்னு நான் நினச்சேன் அன்றைக்கே. ஐ எம் ஸ்டில் இப்போ துருவநட்சத்திரம் ஈவன் தோ படம் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இந்த இன்டர்வியூவில் ஸ்டெப்பர்ஸ் எடுத்து போடுவாங்க. இந்த ஃபிலிம் டசன்ட் ஒர்க், பட் ஐ எம் ஸ்டில் சேயிங் இட். த ஒன்லி ரீசன் வை நான் இன்னும் துருவநட்சத்திரம் பிடிச்சி வச்சிருக்கேன்னா, இட் ஸ்டில் லுக்ஸ் லைக் லாஸ்ட் வீக் எடுத்த ஒரு படம் மாதிரி தான் இருக்குது. இட் டசன்ட் லுக் லைக் இட் ஷாட் இன் 2018. ஓகே, பட் அண்ட் இன்னைக்கு மதகஜராஜா அவன் நல்லா ஓடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐம் ஈவன் மோர் ஹாப்பி, ஐம் ஈவன் மோர் இன்ஸ்பயர்ட் பை மதகஜராஜா. ஓகே, லேட்டாக வந்தாலும் அதுக்கான இது இருந்தால் ஓகே, படம் ஓடும். ஓகே, இந்த 2 படங்கள் இருக்குல்ல, 2 முக்கியமான படங்கள். எனக்கு சும்மா டோன்ட் ஃபீல் தட்ஸ் ஐ எம் வெரி ரொம்ப க்ளோஸராக வர மாதிரி நினைக்க வேண்டாம். இந்த 2 படங்கள் மிஸ் ஆனது கௌதமோட கெரியருக்கு ஒரு சின்ன ஷேக் பில் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ்
ஒரு கிளாஸ் ஏஸ்தட்டிக் டைரக்டர் அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல. இப்போ ஒரு மணிரத்னம் ஃபேனாக இருக்கவங்க கௌதம் ஃபேனாகவும் இருப்பாங்க. ப்ராபப்ளி அந்த அந்த ரிச்னஸ் எனக்கு அந்த ஒரு சின்ன அந்த ஷார்ப் டைலாக்ஸ் ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே சின்ன 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 நுவான்சஸான விஷயங்கள் இருக்கும். அந்த பஸ் அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆன மாதிரி ஒரு ஃபீல். இஸ் இட் மை ஃபீலிங் ஆர் இஸ் ஜஸ்ட் ஹேப்பன்? No, you're right. You're right. See, I moved on, but I was stuck, definitely. ஏன்னா துருவநட்சத்திரம் I was the producer at that time. First round. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் விக்ரம் உள்ள வந்ததுக்கப்புறம் I was not the producer actually. Everybody thinks I'm the producer of the film. It was produced by my partners. Oh, okay. I was just there, அவ்வளோதான். They only organized the funding, they only met people and they brought money into the project. But you're right, to answer your question, Johan move on ஆவாதனால I was very very shattered actually at that point. ஏன்னா நிறைய see, it's not about money, it's not about நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம், all that never mattered to me. It was about something that I wanted to do and I put a lot of work into it and I thought இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு கமர்ஷியல் ஜோன்லேயே இது வந்து வேறு மாதிரி இருக்கும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்மாக ஒன்று நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அண்ட் த ஃபேக்ட் தட் சூர்யா வந்து துருவநட்சத்திரம் பண்ணல, இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் நடக்கலை, வேறு யாரும் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட ஓகேயாக தான் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அவர் இல்லைன்னு சொன்னது தான் எனக்கு வந்து இட் வாஸ் லைக் ரியலி அப்செட்டிங். பட் அட் சேம் டைம் தே ஹேவ் தேர் அவங்களுக்கான அவங்க கெரியர், அதை அவங்க ஷேப் அப் பண்ணுறது, அவங்க டிசைன் பண்ணுறது, டிமாண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபேன்ஸ், அவங்களுக்கான என்ன தப்பாக போகும், ரியல் டைம் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை என்ன தப்பாக போகும். எவ்ரிபடி வாட்சஸ் எவ்ரி ஃபில்ம். ஒரு சூர்யா ஃபேன் வந்து ரஜித் படம் பார்க்க மாட்டாங்களா? நான் நாட் லைக் ஓகே நான் சூர்யா படம் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படிலாம் யாருமே இல்லையே. தேர் ஆடியன்ஸ் அண்ட் தே லைக் அ ஃபியூ ஆக்டர்ஸ், அவ்வளோதான். ஆக்சுவலி ஒரு நல்ல படைப்பை இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டகனிஸ்ட்டாக அல்லது அதை ப்ரெசென்ட் பண்ணுற இடத்துல இருக்க பவர்ஃபுல்லானவங்க தே ஹாவ் டு கம் ஃபார்வர்டுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிற ஒரு ஓவரால் விஷயத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கன்வென்ஷனல் ஃபிலிம்லேருந்து ஒரு அன்கன்வென்ஷனல் மாடல் அல்லது ஒரு கொஞ்சம் நுவான்சஸோட வேறு கதை சொல்லணும்னு நினைக்கிறப்ப அதற்கு பொருத்தமான கதாநாயகர்கள் உள்ளே வர்றதுக்கு தயங்காமல் இருக்கிறது ஓவரால் சினிமாக்கே இட்ஸ் குட் அப்படின்னு. ஏன்னா மலையாளத்தில் அது உண்டு. அவங்கள முந்திர படத்துக்கு அடுத்த படத்துக்கு சம்மந்தமே இருக்காது. எக்ஸாக்ட்லி. அந்த இதில் அவர் சைடில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போவார் மோகன்லால், அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவங்க ஏன் நினைக்கிறாங்கன்றதான் எனக்கு புரியல. நீங்கள் மலையாளத்தில் எந்த படம் எடுத்தாலும் இதில் எனக்கு என்ன இருக்குன்னு அவன் நினச்சிருந்தான்னா அந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்காது. கேன் யூ இமேஜின் மம்முட்டி சார் டூயிங் காதல்? ஐம் ஜஸ்ட் சேயிங் இட் மைட் நாட் பி a 200 crore film, but it's a film that affected a few people, right? It made an impact. நண்பகல் நேரத்து மயக்கம், பிரம்மயுகம், for somebody like that to play a role like that. I mean, நம்ம டாமினிக் பண்ணனால மட்டும் நான் மம்முட்டி சார் பற்றி பேசல. I'm saying even Kamal sir does very very different films, both films that he's produced himself, I'm saying. But somewhere, you know, I really felt that both our paths could have been interestingly different if he had done that film, I feel. கௌதம் என்ன ரேட் பண்ணுறப்ப அவர் ஸ்டைலிஷான டைரக்டர், அவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அவருடைய விமன் கேரக்டரைசேஷன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஆக்ஷனால் இதெல்லாம் ஒரு சைடு. எனக்கு எப்போது இன்னொன்று தோணும், இவரோட டயலாக்ஸ் பற்றி அவ்வளோ பேசலை. எனக்கு இது டயலாக் பஞ்ச் டயலாக் இல்லை, ஆனால் அது டயலாக் ரொம்ப சட்டிலாக இருக்கும். சர்ச்சில் தான் உனக்கு தோணுச்சா? ஏன் நீ சென்னையிலலாம் சர்ச்சுக்கு போக மாட்டியா? ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு பையன் வந்து அதை காவியமாக அப்படிலாம் இல்லை, அவன் அப்படி தான் பேசுவான்னா அதை அப்படி தான் பேசுவான். லைஃப் எப்போதுமே இன்னொரு செகண்ட் சான்ஸ் தரும். இட்ஸ் இன்டென்ஸ் டயலாக் என்னை பொறுத்தவரை. ரொம்ப நாள் கழித்து ஒரு வெயிலில் ஒரு சிக்னலில் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண எனக்கு பிடிச்சிருக்குன்னு சமந்தா வந்து நீதான் என் போன சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த டயலாக்ஸ்குள்ளே நான் பார்க்குற இன்டென்சிட்டி என்னென்னா, அந்த ஏஜில் அந்த எக்ஸ்போஷரில் இருக்க ஒரு பையன் என்ன சொல்லுவான், அந்த ஏஜில் அந்த எக்ஸ்போஷரில் இருக்க ஒரு பொண்ணு என்ன சொல்லுவாள். ஹவ் யூ அதை எப்படி அந்த நுவான்சஸ் பிடிக்கிறீங்க? தேங்க்யூ கோபி, அவ்வளோ சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் it comes from, I think, how you are in life and what you've said and all that. Although I think my wife will disagree with me because ஒரு வாட்டி இந்த மாதிரி சிக்னல் நிற்கும்போது இன்னும் இவ்வளோ டிராஃபிக் அப்படின்னு டயலாக் மட்டும் அப்படி தெரியுது, இங்கே நிற்க தெரியல அப்படின்னு கேட்டாங்க. பட் ஐ திங்க் இட் ஜஸ்ட் கம்ஸ் லைக் தட், அவ்வளோதான். அந்த ஃபீலுக்கு ரெண்டு பேர் எப்படி பேசுவாங்கன்றது யூ ஜஸ்ட் புட் யுவர் செல்ஃப் அண்ட் இட்ஸ் ஆல்சோ சம்திங் தட்ஸ் மோஸ்ட்லி ஃப்ரம் மை லைஃப் ஒன்லி. அதுதான் கேட்குறேன். ஸோ இப்போ சில சீன்ஸில் வந்து கௌதம் இருக்கிறது பார்க்கலே தெரியும். அது அந்த விமன் கேரக்டர் பேசலே கௌதம் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கு. இந்த டயலாக்ஸ் இப்போது பொயட்டிக்கான ஒரு லவ், ஓகே, அந்த பொயட்டிக்கான லவ்வில் அந்த பையன் வந்து ரஸ்டிக்காக அந்த லவ் எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்கிறது, காதல்லாம் தேடி போகக்கூடாது ஜெஸ்ஸி, அதுவாக நடக்கணும், அது போட்டு புரட்டணும், தலைகீழ திருப்பணும், நீ என்ன பார்த்தப்போ நான் ஒன்றை பார்த்தப்போ வந்த மாதிரி, தேங்க்யூ ஜெஸ்ஸி, இந்த படமே ஒன்றால் தான் வந்துச்சு. இந்த டயலாக் வந்து இது வந்து ஒரு எதுகை மோனையெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுடைய இந்த ரஸ்டிக்னஸ் இருக்குல்ல,
அது அதில் வெளிப்படுது. இதெல்லாம் எனக்கு இப்போ கௌதம் என்னுடைய வசனங்கள் ரொம்ப அண்டர் ரேட்டுன்னு தோணும். ஏன்னா அது வந்து பஞ்சா பளிச்சு நாங்கள் ஒரு ஸ்ப்ளாஷ்லாம் கொடுக்காததுனால கடந்து போயிருதோ அப்படின்னு தோணும். இதெல்லாம் என்ன இன்ஸ்பிரேஷன்ஸ்லேருந்து எழுதுறீங்க? I think from life mostly. Life? But I think to answer your question another way, I'm not putting myself out there, but generally the way people look at cinema and what works is very different. What is appreciated is ideally what shouldn't be appreciated, but we can get into that. It's a very big discussion by itself. A big debate. Okay. இங்கே ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மரியாதை இருக்காது கண்டிப்பாக. Something else only gets appreciated, but it's okay. I've also toed that line, and if you have to be in it, you have to toe that line. I think I'll answer your question this way. Then how it comes naturally to me என்றது it's okay. I mean, I can just thank you. இந்த டயலாக்ஸில் நானே மறந்துட்டேன். நீங்கள் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் மறந்துட்டேன்னா obviously you remember these lines so beautifully, which is a nice thing, I think. So I'll just leave it like that. நீங்கள் சில வருஷங்களுக்கு முன்னால் சொன்னீங்க I would love to direct a Malayalam movie. I will do it one day அப்படின்னு சொல்லி. I think that has happened now. ஸோ படம் எப்படி வந்திருக்கு? என்னுடைய டெபியூ ஃபிலிம். ஆமாம், டெபியூ ஃபிலிம் இன் மலையாளம். ஓகே, நல்லா வந்திருக்கு. அண்ட் ஐ திங்க் மோர் தென் எனிதிங் எல்ஸ் மம்முட்டி சார் கூட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. இஸ் அ ப்ரொடியூசர் ஆல்சோ. மம்முட்டி கம்பெனி ப்ரொடியூஸ் த ஃபிலிம். ஒரு பயங்கர கம்பெலிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லைக் ஐ என்ஜாய்ட் த ப்ராசஸ் ஆஸ் அப்போஸ் டு ஒர்க்கிங் வித் எனிபடி எல்ஸ். ஐம் சேயிங் ஒரு வேட்டையாடு விளையாட கமல் சார் கூட பண்ணும்போது ஒரு 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 ஈகர்னஸ், நம்மளும் அவர் பண்ண விஷயத்தில் நம்மளும் கற்றுக்கணும், ஆர்கானிக்காகவும் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இறங்கினா இல்லையா. அதே மாதிரி அதை விட இன்னும் பெரிதாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய் த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சிம்பிள் ஃபிலிம். இந்த படத்துலேயே அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், இட்ஸ் டூ சிம்பிள் அ கேஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவார். டூ சிம்பிள் அ கேஸ் ஃபார் மீ. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம், ஒரு த்ரோ பேக் டு தி ஓல்ட் ஸ்டைல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஒரு ஃபிலிம். அண்ட் அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் பண்ணியிருக்காரு. இப்போது மலையாள மூவிஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய ஜானர். இப்போ இங்கே தமிழில் நம்ம ரீமேக் பண்ண படங்களில் கூட நிறைய வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நிறைய உண்டு. இன் வாட் வே தட் கௌதம் மேனன் இஸ் கோயிங் டு மேக் அ டிஃபரன்ஸ் இன் தட்? அதை நம்மளே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சிபிஐ டைரி குறிப்பு, ஆமாம், ஆகஸ்ட் 1, இந்த மாதிரி படங்கள்லாம் இங்கே பயங்கரமாக ஓடி இருக்கு தமிழ்நாட்டில். மலையாள படமாகவே நிறைய பேர் இங்கே பார்த்துருக்கோம். அண்ட் ஐவ் க்ரோன் அப் வாட்சிங் அ லாட் ஆஃப் மம்முட்டி சர்ஸ் ஃபிலிம்ஸ். வீட்லேயும் நிறைய படங்கள் மலையாளத்தில் எடுத்து பார்ப்போம். தியேட்டர்லாம் கூட விஹெச்எஸில் எடுத்து பார்ப்போம். ஸோ ஐ நோ வாட் சார்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹி டஸ். இப்போ எஸ்பெஷலி அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான கேரக்டர்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி அவங்க ப்ரொடக்ஷனில். ஆமாம், பிரம்மயுகம், காதல், நண்பகல் நேரத்து மயக்கம், கண்ணூர் ஸ்குவாட். ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்லி, இட்ஸ் டெஃபினெட்லி a little different from these films. இது ரொம்ப ஒரு ஷோ ஆஃபாக இல்லாமல், ரொம்ப ஒரு மாசியாக இல்லாமல், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ட்ரீட் பண்ண ஒரு படம் அப்படின்னு தான் எனக்கு. அண்ட் வி வாண்ட் டு மேக் இட் லைக் தட். அண்ட் இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டு, சீக்வல்ஸ் அப்படின்றதால நான் சொல்ல. பட் நாட் ஜஸ்ட் சீக்வல்ஸ், வி வாண்ட் ஐ ஹோப் ஐ டோல்ட் ஹிம் ஆல்சோ சார்ட்டு, இது நல்லா போச்சுன்னா இந்த கேரக்டர் வச்சு நம்ம நிறைய படங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. அவருடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு ஸ்மைல் மட்டும்தான். ஸோ டாமினிக்ங்கிற அந்த கேரக்டர் தான் இதோடைய கோர். எக்ஸாக்ட்லி. ஸோ ஆஸ் த ஸ்டோரி அன்ஃபோல்ட்ஸ் யூ கெட் டு நோ அ லிட்டில் பிட் அபவுட் ஹிம். சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே தெரிய வரும். அவருடைய பாஸ்ட், அவர் என்னவா இருந்தார், இப்போ என்னவா இருக்கார், ஏன் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சில விஷயங்கள் அப்படியே அன்ஃபோல்ட் ஆகும். அண்ட் ஐ திங்க் தட் வில் ஸ்டே வித் யூ மோர் தேன் அவர் என்ன. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் அடுத்த படத்தில் வேற ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கொஞ்சம் ஹெவியராக போகலாம். ஓகே, டாமினிக் இன்னொரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன். ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் தி ஐடியா. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு டாக்டர் நீரஜ்னு சொல்லி ஒரு டாக்டருடைய ஸ்டோரி. He wrote the story. அவருடைய ஸ்டோரி. ஓகே. மலையாளத்தில் that's a very healthy trend. Like ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்வாங்க. ஆமாம், lot of stories are being made by other directors ன்ற மாதிரி. ரைட்டர்ஸ்னு அவ்வளோ மரியாதை இருக்காங்க ஆக்சுவலாக இங்கே. that doesn't exist so much. அண்ட் அங்கே வந்து அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் 2-3 பேர் அவங்க மீட் பண்ணாங்க. ஒரு 2-3 மீட்டிங்க்கு நானும் போனேன். பட் இது கதை கேட்ட உடனே எனக்கு வந்து இது மமுக்கா பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. they were not so சார் இது பண்ண மாட்டார், நம்ம வேறு ஹீரோஸ், நம்ம ஆக்சஸ் இருக்கிற ஹீரோஸ்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சார் கூட பசூக்கான்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணேன். அந்த படம் லைவ் சவுண்ட் வேறு. ஸோ லைவ் சவுண்ட் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு சொல்லி தந்தார், விச் ஐ லவ்ட் அண்ட் என்ஜாய்ட் ஆல்சோ. ஸோ அந்த படம் முடிஞ்சிட்டு இந்த கதை மறுபடியும் இன்னும் ஒர்க் பண்ணி ஐ கான்டாக்டட் ஹிஸ் டீம் அண்ட் said I want to meet சார். உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ஐ ஃப்ளூ டு கொச்சி, நானும் அந்த ரைட்டரும், அண்ட் வி நரேட்டட் டு மமுக்கா. கதை கேட்டு நல்லா இருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஐ வில் டெல் யூ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே ஓகே ஆயிடுச்சு. நல்லா இருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. வெரி ஹாப்பி. பி லெஃப்ட். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீ செட் 10 நாளில் ஷூட் போகலாம் அப்படின்ட்டாரு. அதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. வி ஷுட் ஸ்டார்ட் இமீடியட்லி.
and I'll produce the film Gautam அப்படின்னு ஸோ சொல்லுவாரு. ஆல் ஹேப்பன் ஒன் டேபிள் எல்லாமே just fell in place. Exactly. ஓகே. வெஸ்ட்டில் வந்து இது ரொம்ப காலமாகவே இருக்குது. அங்கே ஸ்டோரி ரைட்டர் வேறு, ஸ்க்ரீன் பிளே வேறு, டைரக்டர் வேறு, எல்லாத்தையும் எல்லாமே செய்யலாம் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து இங்கேயும் நிறையா வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 100%. முன்னாடியிலேருந்தே அந்த ஒரு இப்போ நானே ஐம் டாக்கிங் அபவுட் மை செல்ஃப், ஐ நோ அதர் பீப்புள் ஆல்சோ டூ தட், பட் காக்கா ஐ டுக் இட் டு அனுராக் கஷ்யப், ஐ டுக் இட் டு சீரீஸ் ஆஃப் ரைட்டர்ஸ். பாலகுமாரன் சார் கூட நான் மீட் பண்ணேன், சார் இதான் ஐடியா, இது நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன் பிளேயாக வித் டயலாக்ஸ் எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்ட்டு. மின்னலே ஐ டுக் இட் டு விவேக். Vivek was supposed to write the story of the screenplay and dialogues for Minnale, but he sat on the discussion with me. Dinandorum Nagaraj came in. Kaka-லையும் Dinandorum Nagaraj work பண்ணாரு. So I've always taken it to a few people to see if they can develop the story that I have. Jaymon saroட கேஸில் it was a short story that he narrated to me. வெஞ்சு தனிது காடு was a short story. இந்த முத்துன்ற கேரக்டர் கையில் ஒரு கன் கிடைக்குது, அவன் ட்ரெயின் ஏறி போகிறான், அதோட கதை முடிஞ்சிடும். சார் இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டேன், ஐ லீவ் இட் டு தி ஆடியன்ஸ், the reader's imagination அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் தான் சார் நம்ம படமே, எனக்கு இது ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு we worked on that and sir gave me ஒரு story and we worked on the screenplay and dialogues together. அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்டோரியாக ஒன்று வந்துச்சு. It was a very collaborative effort and we enjoyed the process. I think that's how it should be. Yeah. And another side, curious side is you are half Mallu, half Tamil. அம்மா தமிழர், அப்பா மலையாளி. ஆனால் பட் நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். என்னோடய ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் நான் ஒரு மொழி பேசுவேன்னா அது தமிழ் தான் பேசணும்னு கூட ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு மலையாளத்தில் படம் எடுக்கிற அனுபவம் எப்படி இருக்குது? See, I've learned the language by just interacting with people. I have not read, I don't read and write. மலையாளம் இல்லை, slowly I've started to do that. I kept in touch, எங்கள் அப்பாவுடைய சைடு ஆஃப் த ஃபேமிலி, I kept in touch with them constantly. இப்போது திருச்சியிலேருந்து நான் சம்மர் ஹாலிடேஸ்க்கு நான் ஒட்டப்பாலம் தான் போவேன். ஓகே. மூகாம்பிலேருந்து நேராக கேரளாக்கு போயிடுவேன். அங்கே என்னுடைய பாட்டி, அப்பாவுடைய அம்மா வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆக்சுவலாக வெரி க்ளோஸ் டு ஹர் அண்ட் கசின்ஸ் அண்ட் எல்லாரும், அவங்க எல்லாருமே மலையாளத்தில் தான் பேசுவாங்க. ஸோ சம்வேர் ஐ ஸ்டார்டட் getting to speak. I'm not fluent, but I think I have the sense to figure out whether this line works or not. 100%. Story is okay. Anybody can figure out if a story works or not because you're a filmmaker and you know. பட் டயலாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழ் வெர்ஷன் எழுதி அதுக்கப்புறம் அவர் அதை வந்து மலையாளத்தில் எழுதி எனக்கு அனுப்பும்போது ஐ குட் ஃபிகர் அவுட் வெதர் திஸ் ஒர்க்ஸ் ஆர் நாட். அண்ட் தென் தேர் வாஸ் ஆல்வேஸ் மமுக்கா ஆன் லொக்கேஷன். அவர்கிட்ட ஒரு வாட்டி கொடுக்கும்போது பர்ஃபெக்ட் ஷூட் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஐ திங்க் ஐ ஹேண்டில் இட் ரியலி வெல். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ வாஸ் நரேட்டிங் டயலாக்ஸ் டு சர் இன் மலையாளம் ஆல்சோ. அந்த அளவுக்கு ஒரு growth வந்துருச்சுன்னு தோணுது. Behindwoods Master Inspirers with Director Gautam Vasudev Menon. Title sponsor Dr. Sri Verma. ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். and GT Holidays, South India's #1 travel brand.